ஸோ ஃபைனலி படம் பார்த்துட்டு வந்தாச்சு. என்ன படம்? அவங்க வந்து தம்ப்நெயில்ல பார்த்துருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு இப்போதான் பார்த்துருக்கோம். ஏன்னா வேலை வேற ஒன்றும் கிடையாது. நான் வந்து முன்னாடியே பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே குரூப்பாக பார்த்து ரிவ்யூ போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா பேசுறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நான் முன்னாடியே பார்த்து இருந்தாலும் நாங்களாம் போய் சேர்ந்து பார்க்கலான்னு. என்ன படம் எப்படி இருந்துச்சு? படம் வந்து ஒரு சூப்பரான படங்க. அதாவது கிரிக்கெட் படம் நிறைய படம் வந்திருக்கு. அந்த படத்துல இந்த படம் வந்து ஒரு புதுவிதமான ஒரு படம். இந்த படம் என்ன 6,28,000 அப்புறம் ஒரு கிரிக்கெட் படம் நல்ல படம் அப்படின்னு சொன்னா அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை சொல்லலாம். ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷம் இருக்குமா. இப்ப செகண்ட் பார்ட் வந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆமா, அதுக்கப்புறம் வந்த படத்திலேயே கிரிக்கெட் படம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுன்னா இந்த படம் மட்டும்தான். லப்பர் பந்து அருமையான படங்க. ஹரிஷ் கல்யாண் அவர்கள் வந்து உண்மையாலுமே பாராட்டி ஆகணும். அதுவும் இல்லாம அட்டகத்தி தினேஷ் இல்ல கெத்து தினேஷ் அவர்கள் வந்து உண்மையாலுமே இந்த படத்துல வந்து சூப்பரா நடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் வந்து இந்த கேரக்டராவே நடிச்சு வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா இதுலயுமே என்ன வாழ்ந்திருக்காரு இல்லைன்னா அவர் வந்து எப்படி சொல்றது, இந்த கேரக்டர் அவர் பண்ணது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவருக்கு வந்து படமே ஒரு கம்பேக் இல்லாத ஒரு படம். ஒரு பொண்ணு இருக்கு 22 வயசுக்கு, நீ அப்பா நடிக்கிற, நீ நடிக்க வரியா அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே தோர்த்துங்கடா அப்படின்னு இருப்பாங்க வேற யாராவது இருந்தா. ஆனா இருந்தாலும் அந்த கான்செப்டுக்கு வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு தேவைப்படுதுப்பா. அந்த இடத்துல நம்ம அப்பாவா இருக்கணும் தேவைப்படுறதுனால ஓகேன்னு ஒத்துக்கிட்டு நடிச்சாப்ல மனுஷன். கண்டிப்பா அதுக்கே வந்து பாராட்டணும். ஃபர்ஸ்ட் தாடியெல்லாம் கிளீன் ஷேவ் பண்ணிட்டு இந்த அட்டகத்தியில இருப்பாருல்ல, இப்பதானே ஒரு பொண்ணு உன்னை வேணான்னு சொல்லுச்சு, அதுக்குள்ளே அடுத்த பொண்ணா அதே கட்டப்ல இருந்தாரு. ஏன்னா போனோடனே அட்டகத்தி 2 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி அவர் அட்டகத்தியில எப்படி அதுவா மாதிரி ரெண்டுத்தோட பர்ஃபார்மன்ஸ் இவரோடதாங்கிறது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா தாடியெல்லாம் வச்சு இந்த பிள்ளை இவருக்கு வந்து ஒரு 22 வயசுக்கு ஒரு பிள்ளை இருக்கு அப்படின்னு காமிச்சு வந்து அந்த ஒரு ஈகோ கிளாஷ். அதுதான் அந்த படத்தோட பார்க்கிங் படம் மாதிரிதான். ஆனா பார்க்கிங்கே ஒரு செகண்ட் பார்ட் எடுத்த போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். ஆனா உண்மையாலுமே ஒரு சோசியல் மெசேஜோட அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. கடைசியில நிறைய கேஸ்ட் எல்லாத்தையுமே கரெக்டான வந்து ஒரு எப்படி சொல்றது, எல்லாத்தையுமே கரெக்டான ஒரு இடத்த கொடுத்துருக்காரு இந்த படத்துல. கரெக்டான ஒரு கேரக்டர் இது வந்து கொடுத்துருக்காப்ல. ஹீரோயின் வந்து சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அவங்களோட நடிப்பு யதார்த்தமாச்சு. அவங்க இதுக்கு முன்னாடி வந்து வதந்தி அந்த வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யா சார் கூட நடிச்சிருக்காங்க. இது அந்த அம்மாவும் நடிச்சவங்க. அவங்களோட ஆக்டிங் இந்த படத்துக்கு வேலை இருந்துச்சு. அந்த ஒரு சீன்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு. அதாவது தினேஷோட பேரா நடிச்சாங்கல்ல, அவங்க வந்து கோரிப்பாளையம் படம் பாத்தியா? கோரிப்பாளையம் படத்துல வந்து ஹீரோ லவ் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு சின்ன பொண்ணா. அந்த பொண்ணா நடிச்சவங்க தான் இப்போ இந்த படத்துல ஹீரோ நடிச்சிருக்காங்க. இது வந்து எங்க நான் கண்டுபிடிச்சேன்னா இன்ஸ்டால போட்டுட்டு இருந்தேன், பார்த்தப்ப கண்டுபிடிச்சேன். அந்த மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட எடிட்டர் அவருக்கு வந்து பெரிய ஒரு இது ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மேட்ச் எல்லாம் வந்து இந்த ஏரியா ஊர் தெருவுல எல்லாம் எப்படி காட்டுவாங்களோ அதே மாதிரி திருவிழா செட்டப் மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அவர் பேர் என்ன, இந்த பாலசரவணன் சூப்பர். அவரு அந்த நக்லைஸ்ல வருவார் சேட்டா. அவரு அருமையா எல்லாருமே அந்த ஹோல் டீமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மெயினா வந்து ஷாண்டூர் அவர்களுக்கு வந்து இந்த படத்தை வந்து நாங்க வந்து மியூசிக் டைரக்டர் ஆஹா ஒரு வீடியோ போட்டதை கூட மனுஷன் ஷேர் பண்ணிருக்காரு. ஒரு நன்றி, தங்கமான மனுஷன். ஏன்னா நான் வந்து நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பேசி நான் வந்து எடிட் போட்டிருந்தேன். அந்த தேன் சுடரை பாட்டு போட்டு எடிட் போட்டிருந்தேன். அவர் பார்த்து அவர் இன்ஸ்டால போட்டிருந்தாரு. ஏன்னா எல்லாரும் போட்டுருவாங்க, அவருக்கு போடணும் இது இல்ல. ஏன்னா அந்த அவரோட பாட்டு எல்லாமே ஒரு அண்டர் ரேட்டட் பாட்டு மாதிரி சூப்பரான பாட்டுங்க. ஏன்னா படத்துக்கு ஒவ்வொரு பாட்டும் அவர் நல்லா போட்டுட்டு இருக்காரு. மெயினா வந்து நம்ம அதை பாராட்டணும். நம்ம அனிருத்து காது ஜவ்வு கிளியிற மாதிரி அனிருத் போட்டு சாவடிக்கிறாப்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு மெலடியா ஒரு பாட்டு கேட்கும் போது நம்மளுக்கு தியேட்டர்ல கொஞ்சம் நிம்மதியா படம் பார்த்து சரியா இருந்துச்சு. அதாவது ஒரு இடமும் லைட்டா பிரேக் ஆகுற மாதிரி அந்த இடத்துல வந்து சலிப்பு தட்டுமோ அப்படியே ஒரு பிஜிஎம் போட்டு விட்டேன். சில்லாஞ்சிருக்கியே கிரிக்கெட்டை விட காதல் பெருசா சில்லாஞ்சிருக்கியே போட்டு விட்டோன்னா நம்ம இப்படி சாஞ்சி உட்கார போறோமா தியேட்டர்ல, எந்திரிச்சு உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அதுதான் ஒரு டைரக்டரோட மைண்ட் செட் என்ன, மியூசிக் டைரக்டரோட மைண்ட் செட் என்ன,
இவங்க 2 பேரும் பேசிக்கிறது தான். இந்த இடத்துல ஆடியன்ஸ் உட்காரக்கூடாது, நல்லா ஒரு இடத்த எனர்ஜி பூஸ்ட் கிளப்பி விடுங்க அப்படின்னு பிஜிஎம் போட்டு கிளப்பி விடுறாங்க. தூக்கி 6 அடிச்சிட்டு இருக்காப்புல நம்ம அட்டக தினேஷ். அது நீ தங்க கட்டி சிங்க கொட்டி அந்த பாட்டுலாம் ஆச்சு. முக்கியமா விஜயகாந்த் இன்னும் என்ன சொல்லணும்னா ஒண்ணு, அதாவது கோட் படம் தான் விஜயகாந்துக்கு வந்து விஜயகாந்த் சாருக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் படம் சொன்னாங்க. இந்த படம் தான் விஜயகாந்த் சாருக்கு அவர் ஃபேன்ஸுக்கு, விஜயகாந்த் சார் ஃபேன்ஸ், கேப்டன் ஃபேன்ஸுக்கு வந்து இந்த படம் தான் ஒரு ட்ரிபியூட்டான படம். அந்த படத்துல வந்து ஏதோ வைக்கணுமேங்கிற மாதிரி வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு விஜய் படம் கோட்ல. இதுல வந்து எல்லாரும் வந்து படம் முடிகிற வரைக்குமே ஒரு பைக்ல பாத்தீங்கன்னா கேப்டன் போட்டோ, வீட்டுல பார்த்தா கேப்டன் போட்டோ. சரி ஓகே, வெளியில போறாரு அப்படின்னா கேப்டன் பாட்டு. என்னடா அது? அதாவது ஒரு ரசிகரா இருந்தா இந்த மாதிரிதான் இருக்கணும். விஜய் படத்தை வச்சாங்க, ஒரே ஒரு கேரக்டர் இப்படி வருவாப்புல, ஓகே ரெஃபரன்ஸ்க்கு வச்சிருக்காப்புல, அது பேச ரிமூவ் பண்ணிட்டு விஜய் அப்படியே வருவாப்புல. சரிப்பா, அது அந்த டெக்னாலஜி அவங்க இதுல இது பண்றது, மார்வல் போடாது. என் படம் இல்லாம எப்படி இருக்கும், தூக்கி அடிச்சிரும் பாத்துக்க, வெளியே போடும் எவன்டா தூக்கி அடிச்சிரும் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி உண்மையாலுமே இந்த தூக்கி அடிச்சிருக்காருங்க எல்லா பக்கமும் பயங்கர. சரி, நெக்ஸ்ட் அவங்க இது பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் சினிமோட்டோகிராஃபி வேற லெவல் இந்த படத்துல. ஆர்ட் டைரக்டர் அவரும் அதில் நடிச்சிருக்காரு. ஆர்ட் டைரக்ஷன் வேலையும் பார்த்திருக்காரு. ஆர்ட் டைரக்ஷன் பக்காவா பண்ணியிருக்காரு. ஒரு கிராமத்துல கிரிக்கெட் விளையாடும் போது அங்க என்னென்ன இருக்குங்கிறத கரெக்டா பார்த்து பண்ணியிருக்காப்புல. அதாவது என்னன்னா, ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் வச்சா போதும், நான் 4 பேர் மைக்ல பேசினா போதும் அப்படின்னு இல்லாம, ஊர் திருவிழா எப்படி நடக்கும் சுத்தி எப்படி இருக்கும் அதே செட்டப் அப்படியே. நான் வந்து அப்படியே பட்டுக்கோட்டைக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. ஏன்னா அங்கெல்லாம் அப்படிதான். அடையங்கப்பா டீமும் நம்ம ஊர்ல ஒரு டீம் இருக்கு, அவங்க வீடியோ கூட பார்த்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. அப்படிதானே? இன்னொன்னு வந்து தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்ச மகாராஜாக்கு அப்புறம் ஒரு நல்ல படம்னா நான் இந்த படத்தை தான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து மெய்யழகன் வந்துச்சு, அது ஒரு நல்ல படம். பட் இந்த படமும் ஒரு சூப்பரான படம். அதாவது போர் அடிக்காத ஒரு படங்க. ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஃபேமிலி படம். ஆமாம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட லவ்வர்ஸ் மெயினாக பார்க்க வேண்டிய படம், வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா பார்க்க வேண்டிய படம். இந்த படம் தான் லவர் வந்து, ஏன்னா அவங்க ஏஜுக்கும் ஒரு லவ் இது காட்டியிருக்காங்கன்னா இந்த படத்துல அந்த ஒரு விஷயம், அந்த லவ் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவுமே அழகா காமிச்சிருந்தாங்க. இன்டர்வல் பத்தி சொல்லலாம். இன்டர்வல் வந்து பயங்கரமான இன்டர்வல்ங்க. அந்த ஃபைட் அவங்க 2 பேரும் இது பண்றது, அந்த ஈகோ கிளாஷ் தாங்க இந்த படத்துல. பிளஸ் அந்த ஈகோ கிளாஷ் தான். பார்க்கிங்ல என்ன வண்டி போடுறதுக்கு இடம் தரல, சரியா, அதுக்கு 2 பேரும் அடிச்சுட்டு நிப்பாங்க. ஆமா, இதுல என்ன, நீ பெருசா நான் பெருசா, நீ பெருசா நான் பெருசா, அடிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பக்கமும் தூக்கி அடிச்சிருக்காரு இது அட்டகை தினேஷ் அவர்கள். ஹரிஷ் கல்யாண் அவர்கள் வந்து பவுலிங் அந்த இதெல்லாம் நல்லா ட்ரைனிங் எடுத்து பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, ஹரிஷ் கல்யாண் நம்மள மாதிரி எப்படின்னா தளபதி ஃபேன் அவர்கள், அட்டகை தினேஷ் வந்து விஜயகாந்த் சார் ஃபேன் அவர்கள். இதெல்லாம் சேர்ந்து உண்மையாலுமே ஒரு ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு இந்த படம். மாரிமுகல் திருவிழாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல படங்க, ரொம்ப சூப்பரா பாருங்க. இன்னும் நெக்ஸ்ட் வந்து கிளைமேக்ஸ் பத்தி. கிளைமேக்ஸ் தான் மெயின் இந்த படத்துல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அப்படின்னா சொல்லலாம், ஏன்னா படம் ரிலீஸ் 3 வாரம் ஆச்சு. ஒரே ஒரு ஏன்னா ஒரு கீழ் ஜாதி இருக்கவங்கலாம் அந்த டீம்ல விளாட முடியல. ஒரு கட்டத்தில் அந்த கீழ் ஜாதிக்காரங்களே கூப்பிட்டு அந்த மேட்ச் விளாட வைக்கிறாங்க. அப்போது ஹீரோவே அந்த இடத்துல வந்து விளாட வைக்காத டைமில் அப்போது அவங்களெல்லாம் விளாட வச்சுக்காங்கிறது ஹீரோக்கு வந்து ஒரு ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒரு சீன் முடிய போகும்போது அவங்க என்ன ஆளு, இவங்க எந்த ஆளு, ஆம்பளை ஆள்றா, நானு ஆம்பளை ஆளு இல்ல, லேடிஸ் பார்த்தா பொம்பளை ஆளு. அதாவது எந்த படமானாலும் சரி, ரியாலிட்டி லைஃபா இருந்தாலும் சரி, இந்த ஜாதி மதம் அதெல்லாம் வேணாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜாதி மதம் பார்த்தா நம்ம எல்லாம் பண்றோம் இல்ல, அதுதான் இந்த படத்துல சொல்ல வர. தியேட்டர்ல பக்கத்துல உட்காந்துருக்காரு ஒருத்தர், அவர்கிட்ட கேட்டா உட்காடுறோம், உட்கார மூடிட்டு உனக்கு சீட் நம்பரே அதுதான். தியேட்டர்ல நம்ம தியேட்டர்ல சரி நம்ம போட்டுக்கிற சட்டை யார் எந்த ஜாதிக்காரன் தைக்கிறான், இல்ல இது வந்து ஸ்கிரிப்டை விட்டு வெளியே போறோம். இல்ல நம்ம சொல்லணும்ல, நம்ம படத்தை ரியாலிட்டி தான் படத்துல சொல்லியிருக்காங்க. அது ஓகே, அதுதான் நாங்க சொல்லணும். அதாவது எல்லாமே ஒற்றுமையா இருக்கணுங்கிறத அந்த படத்துல சொல்ல வராங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல படம். இன்னொன்னு மெயினா வந்து எங்களோட குரூப்ல இருந்து ஒருத்தர் அந்த படத்துல நடிச்சிருக்காரு. இப்ப சொல்லு அவர் மனுஷனை பத்தி. திரு சுப்பிரமணியன் அவர்கள் நான் பண்ண ஷார்ட் பிலிம்ல கூட நடிச்சிருந்தாரு. அதாவது எங்க ஷார்ட் பிலிம்ல வந்து ஒரு சப்போர்ட் பில்லரா இருந்திருக்காருன்னு தான் சொல்லணும். சுப்பிரமணி அவர்கள் பாத்தீங்கன்னா மணியின் பேர் போட்டிருக்கும். அந்த கடைசியில என்னைய மாதிரி நிறைய பேர் உள்ள வர முடியாம இருந்துச்சு. இப்ப பாரு, நான் விட்டு கொடுத்தனால எல்லாரும் உள்ள இருக்காங்க அப்படிங்கும் போது ஒரு பேக்
போஸ்ட்ல அது வேணா போட்டோல போடு அந்த இடத்துல பேக் போஸ்ட்ல இருந்து மனுஷன் இருப்பாப்ல நிறைய ஃப்ரேம்ல ஸ்கிரீன்ல வந்து என்ன டயலாக் இல்ல பரவாயில்ல நம்ம குரூப்ல இருந்து ஒருத்தர் சினிமா ஒரு பெரிய ஸ்கிரீன்ல ஆஹா நம்ம ஆளு உங்க வந்துட்டாடியா அப்படிங்கும் போது நமக்கு ஒரு படத்தை பார்த்துட்டு சொன்னாரு தினேஷன் பேசினேன் ஹரிஷ் கல்யாணன் பேசினேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருமே ரெஸ்பெக்ட் கொடுத்து நல்லா பேசினாங்க யாருமே ஒரு ஹீரோ பேச மாட்டாங்க தம்பி சரி தம்பி பாப்போம் அப்படின்ட்டு போயிருவாங்க ஆனா இருந்தாலுமே ஒரு 10 நாள் ஷூட் போகும்போது நல்லா பேசணும்னு சொல்லி அவர் என்கிட்ட சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சொல்ல போனா நான் இதே மாதிரி நீங்க வந்து இல்ல சொல்ல போனா நான் தினேஷ் சார் கூட கதை சொல்றேன் அப்படின்னு கேட்டிருந்தேன் அது வேற ஒரு பஞ்சாயத்து அது பாத்துக்கோ கேப்பாரு நம்ம எல்லாம் வருங்காலத்துல பண்ற ஒரு இதுதான் என்ன படம் தானா இன்னொன்னு வந்து சுப்பிரமணியன் அவர்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி படம் பண்ணிகிட்டே இருங்க நம்ம குரூப்லேருந்து யாரோ ஒருத்தரை ஒரு மேலே இடத்துக்கு போனாலும் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனாலும் அது நம்ம குரூப்பில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா உங்களெல்லாம் நான் வந்து மெயினாக இந்த படம் நான் வந்து 2வது டைம் பார்க்குற காரணமே நீங்கள் தான். ஏன்னா மறுபடியும் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டேன் 2வது டைம் உங்களை பார்க்கணும் ஸ்க்ரீனில் பார்க்கணுங்காக தான் நான் வந்து மறுபடியும் இன்னொரு டைம் போனேன். இது நீங்கள் நம்மனாலும் சரி சரி ஓகே. இதே மாதிரி ரேட்டிங் கொடுக்கு ஒரு 10க்கு எவ்வளோ தரலாம் அந்த படத்துக்கு? 10க்கு 9 தரலாம். நான் ஒரு 8.5 தரலாம். என்ன 8.5 அப்படின்னு சொன்னா என்ன 1.5 மார்க்ல குறைஞ்சிருச்சு பெரிய அப்படின்னா என்னால அவ்வளவு தர முடியும் ஒன்னால இல்ல. சில எப்படி சொல்றது, இன்னொன்னு ஒரே ஒரு மிஸ்டேக் எனக்கு தெரிஞ்ச என்ன மிஸ்டேக்னா மேட்ச், அதாவது கதை வந்து இவங்க 2 பேர்த்த தழுவி தான் நடக்குது, இந்த படமே 2 பேர்த்த தழுவி தான் நடக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லாவே டீம்ல வந்து கிரிக்கெட் விளையாடும் போது இவங்க 2 பேர் மட்டும் தான் விளையாடுற மாதிரி இருக்கும். ஆமா, அது மட்டும் தான் எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு. அதுதான் கதை. ஏன்னா இவங்க 2 பேர் மட்டும் தான் மேட்ச் விளையாடுற மாதிரி இருக்கும், வேற எதுவுமே பெருசா இருக்கு. கடைசியில ஒரு பையனை ரெஃபரன்ஸ் கூப்பிட்டு இந்த பையன் நல்லா விளையாடுவான்னு சொல்லி அவன் வந்து கொட்டையை கிளப்பிட்டு இருப்பான் எதிர் டீம்ல. ஐயோ தோத்துருவாங்க போல அப்படின்னு நினைச்சா தோத்துட்டாங்க. ஏன்னா எல்லா படத்தையும் தோத்துக்கிட்டே இருக்கியடா அப்படிங்கிற மாதிரி. இப்ப நீங்க பிகில் படம் எடுத்துட்டீங்கன்னா விஜய் கடைசி ஜெயிச்சிடும், விஜய் டீம் எல்லாம் கடைசி ஜெயிச்சிருவாங்க உங்களுக்கு தெரியும். இல்ல நான் போறேன் தம்பி, கிளம்புறேன், நீங்க பேசிட்டு வாங்க. சென்னை 28 சரி கடைசியில் அவங்க ஜெயிச்சிருவாங்க தெரியும். இந்த படத்தை ஜெயிச்சிருவாங்க தான் நம்ம நினைப்போம், நான் ஜெயிக்க மாட்டேன். அது நீங்க படம் பார்த்து இல்ல அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது. ட்விஸ்ட்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, அது எல்லாமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்க போய் படத்துல உட்காந்தீங்கன்னா படம் பாருங்க, படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலி இந்த படம் ஒரு சூப்பரான படம், வந்த படத்திலே உருப்படியான படம். இந்த படம் போய் தியேட்டர்ல பாருங்க. தியேட்டர்ல பாக்கறதுனால ஓடில வந்து ஓடில பாக்காதீங்க, அப்போ தியேட்டர்ல இருந்துச்சுன்னா போய் தியேட்டர்ல பாருங்க. இந்த படம் தியேட்டருக்கான ஒரு படம். லூசுரா பைத்தியம் உனக்கடாச்சு. இல்ல இந்த படம் வந்து தியேட்டருக்குலா, அதாவது தியேட்டர்ல கொண்டாட வேண்டிய ஒரு படம் இந்த படம். கண்டிப்பா இந்த படத்தை போய் பாருங்க. ஹரிஷ் கல்யாண் அவர்களுக்கும் சரி, லபர் மந்த டீம் அவர்களுக்கும் சரி, டைரக்டர் அவர்களுக்கும் சரி, ப்ரொடியூசர் இந்த மாதிரி படத்தை கொடுத்த ப்ரொடியூசர் தமிழரசன் பச்சை அவர்களுக்கும் சரி, அவர்தான் டைரக்டர். நம்மளுக்கும் அப்படியே சான்ஸ் வேற ஓகே. அவங்களுக்கும் சரி இந்த எங்களோட வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு. இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு 100 நாளாச்சு ஒண்ணும் நான் நினைக்கிறோம். இதே மாதிரி படத்தை நீங்க கொடுத்துட்டே இருங்க சார். அதே மாதிரி தியேட்டருக்கு போய் வேஸ்ட் பண்ணாம வேற ஏதோ ஒரு படத்துக்கு போயிட்டு நல்லா இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணாம நல்லா இருக்கிற படம் ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போ போய் பார்த்து பாருங்க. அவ்வளவுதான். அடுத்த வாரம் கூட நிறைய படங்கள் வரலாம், ஃபிளாப் ஆகலாம். ஏன்டா அப்படி பண்ற டேய், ஏற்கனவே கழுவி ஊத்திட்டு இருக்காங்கடா, பேசாம இருடா. ஓகே ஓகே, நல்ல படங்க. இந்த படத்தை மறக்காம தியேட்டர்ல பாருங்க. சோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல நம்ம சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பண்ணவே மாட்டீங்க, கேட்கறதே கிடையாது, நீங்களே பண்ணிருவீங்க தெரியும். கேட்க ஒரு மாதிரியா இருந்துச்சு, நீங்களே பண்ணிருங்க. அப்பப்ப கமெண்ட் கொஞ்சம் தூவி விடுங்க, லைக் கொஞ்சம் போட்டு விடுங்க. அப்புறம் வேற என்னப்பா சொல்றது, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். சோ டாடா பை பை, see you. கெத்து தினேஷ்.